Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளில் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். வானாதி வானங்கள் கொள்ளாத மகா பரிசுத்தர், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர், ஜீவனோடு இருக்கிறவர், இன்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அமேன். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் சபையாக, விசுவாசிகளாக, குடும்பங்களாக நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம், கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். நிச்சயம் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் சோர்ந்து போகாதிருங்கள். எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை உண்டோ, போராட்டம் உண்டோ, வேதனை உண்டோ, துக்கம் உண்டோ, ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்கள். வேதம் அதே மாதிரிதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் தேவனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 21 வசனத்தை வாசித்து பாருங்கள். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்னைக்கு நம்முடைய வாய் அநேக வார்த்தைகளை பேசுகிறது. கோப வார்த்தை, கெட்ட வார்த்தை, அநேகமாய் சாப வார்த்தை, குறை சொல்ற வார்த்தை, குற்றப்படுத்துற வார்த்தை, எப்பொழுதும் நம்பிக்கையற்ற விசுவாசமற்ற வார்த்தை, சோர்ந்து போன வார்த்தை, பலவிதமான வார்த்தைகளை பேசுகிற வாயில ஆண்டவர் சொல்லுகிறார், என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக என்று சங்கீதக்காரன் மூலமாய் நாம் வேதத்தில் வாசிக்கும்படி செய்கிறார். பிரியமானவர்கள், நம்முடைய வாயை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய நாவு கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தரை மாத்திரமே எப்பொழுதும் எப்போதும் என்றென்றைக்கும் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் நாவு கர்த்தரை எப்பொழுதுமே ஸ்தோத்தரிக்க கடவுது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வனாந்தரமாய் ஓடிக்கொண்டிருந்த தாவீதின் வாயிலே பாருங்கள், ஒரு குறை வரல, ஒரு குற்றம் வரல, ஒரு வேதனை வரல, எல்லாம் துதியாய் மாறினது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பாடுகள், வேதனைகள், வியாதியோடு இருக்கிறீங்களா? அதெல்லாம் துதியாய் மாறுவதாக. கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் துதிக்க துதிக்க பிரச்சனை மாறும். நீங்கள் கர்த்தர் எப்போது ஸ்தோத்தரிக்கிற பலன் வரும். காரியங்கள் ஜெயமாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். அநேகருக்கு உங்களை சாட்சியாய் வைப்பார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது மனம் திரும்பாமல், இன்னும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் பின்மாறி போயிருந்தால், இப்பொழுது நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபியுங்கள். கர்த்தர் குடும்பமாய் உங்களை ரட்சிப்பார், சாட்சியாய் வைப்பார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்கள் நாவை, எங்கள் வாயை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும். நாங்களும் எப்பொழுதும் துதிக்க கிருபை செய்யும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திர செய்யுங்கள். அதுவே தேவனுடைய சித்தமா இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த சித்தத்தின்படி ஆண்டவரே நாங்களும் துதிக்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய, எல்லாவற்றுக்கும் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் சொல்ல எங்கள் வாயை பயன்படுத்த உதவி செய்யுங்கப்பா. இனி கோபமான, ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத, விசுவாசமற்ற, நம்பிக்கையற்ற வார்த்தைகள் எதுவும் எங்கள் வாயில வராமல் கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எப்பொழுதும் துதிக்க உதவி செய்யும். இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பமும் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட குடும்பமாய் கர்த்தரை துதிக்க சேவிக்க உதவி செய்யும். தடை நீங்கட்டும், வியாதிகள் சுகமாகட்டும், பிசாசின் கட்டுகள் முறிக்கப்படட்டும், எல்லா தடைகள் நீங்கட்டும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். சபையாக, விசுவாசிகளாக ஒருமனப்பட்டு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள்.